ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தாமட்டோபில்லம் பிபி நாட்டுப்பிடம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் யாரும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. சப்போஸ் இருந்தாலும் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. வாங்க அந்த பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த பிளான்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தாமட்டோபில்லம் பிபி நாட்டுப்பிடம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் லீப்பு இல்லைனா கட் லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இலை வந்து பிஞ்சு போன மாதிரியே இருக்கும். இந்த வந்து ஆல்ரெடி அப்படி தான் இருக்கும், பிஞ்சு போன இலை மாதிரி தான் இருக்கும் இந்த இலை. இந்த செடியை பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா, பிரேசில், அப்புறம் வந்து பொலிவா, அர்ஜென்டினா இது மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த பிளான்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆரிஜினா தான் அமெரிக்கா, பிரேசில் இது மாதிரி கண்ட்ரிகள் தான். இந்த இலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செடியை பார்த்திங்கன்னா 15 அடி உயரம், 4.5 மீட்ரு வந்து வளரும். அதே மாதிரி 10 அடி அகலம், 3 மீட்ரு அகலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து இந்த பழம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வர பழம் வந்து நச்சுத்தன்மை வாய்ந்தது. கால்சியம் ஆக்சிலேட்டு வந்து படியும் அதிகமாக இருக்கனால வாய், உதடு இது மாதிரி நாக்கிலெல்லாம் எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பழத்தை மீறி சாப்பிட்டோமோ அப்படின்னோம்னா நாக்கு எரிச்சல் வரும், அப்புறம் வந்து வாந்தி வரும், இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க இல்லைன்னா இப்போ நம்ம வளர்க்குற செல்லப்பிராணி இல்லை ஆடு மாடு இது மாதிரி பக்கத்தில் இந்த பிளான்ட் வைக்கக்கூடாது. ஏன்னா வச்சா இதோட பாய்சனு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பில்லோடென்ட்ரம் பழம் வந்து பொதுவாகவே வந்து எல்லா பழத்தையும் சாப்பிட்லாம், ஆனால் இந்த பிளான்ட்டோட பழம் மட்டும் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செடி பார்த்துக்கிட்டிங்கன்னா காடுகளில் நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்து இது இப்போ கொஞ்சம் வந்து அது வெப்பம் அதிகமாக உள்ள இடத்துலையும் வளரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து கூலிங் பிளேஸ்லேயும் இது வளரும் அப்படின்னு. அதே மாதிரி ரொம்ப பிளான்ட் அழகாக இருக்கும். இதில் பூ, அதே மாதிரி இலை, காம்பு, தண்டெல்லாம் வந்து பெருசாகவே இருக்கும். இலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 அடி 3 அடி வரையும் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளான்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்டோர், அதாவது உள் வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம், ஆஃபீஸில் வளர்க்கலாம், கடைகள் இது மாதிரி மால் இது மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த பிளான்ட் வைக்கலாம். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றினா போதுமானது. இந்த பிளான்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பில்லோடென்ட்ரம் செடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இலைகளோட ராஜா அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த இலையை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கும்போது இதில் உள்ள நச்சுத்தன்மை, காற்றுல உள்ள நச்சுத்தன்மை அதெல்லாம் வந்து இழுத்து அப்சார்ப் பண்ணிக்கும். அதே மாதிரி டஸ்ட்டு, தூள் இது மாதிரி இருந்தால் எல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அதாவது நல்ல காற்றை வந்து சுத்தமான காற்றை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பில்லோடென்ட்ரம் செடி வந்து தூக்கம் வரும், அதே மாதிரி மன அமைதியாகவும் இருக்கும். இது வந்து இந்த தாவரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அலங்கார பொருள் மாதிரி வச்சுக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த பிளான்ட்டு மேக்ஸிமம் நீங்கள் யாரும் பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டீங்க. சப்போஸ் அப்படி பார்த்துருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சிட்டிசன் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பிளான்ட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறனால எல்லாருமே வந்து இதை விரும்பி வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. இந்த பிளான்ட் வந்து நம்ம போர்க்கேணி பக்கத்தில் வந்து தோப்பிக்காட்டுங்கிற ஒரு இடத்துல எடுத்தோம். நீங்கள்லாம் இந்த பிளான்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.